ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹரணி இன்னைக்கு வந்து 10வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல அவங்களோட வெயிட் என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 63 கிலோ 150 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கலாம். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஹரணி ஒரு சேலஞ்ச் வச்சுருந்தாங்க. நான் ராகி தோசை சாப்பிட்றேன், இதனால் எனக்கு வெயிட் நல்லா தான் ஏறிட்டும், நாளைக்கு வெயிட் செக் பண்ணி பார்க்கும்பொழுது பாருங்கள் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க, நேற்றை விட இன்றைக்கி அவங்களோட வெயிட் வந்து குறைஞ்சி தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிறுதானியம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நிறைய பேர் வந்து ராகி அப்படின்னும் பொழுது வெயிட் கெயினுக்காக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வெயிட் கெயினாக இருந்தாலும் உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் சத்தியை அதிகரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் ராகி கஞ்சியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா களியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா இது மாதிரி தோசை மாதிரி எடுத்துக்கிட்டாலும் உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எப்படி டயட் பிளான் எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஹரணி வந்து லெமன் கிராஸ் டீ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து வெயிட் குறைஞ்சதுனாலே அவங்க திரும்பவும் நான் ராகி தோசை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மஷ்ரூம் கிரேவி எடுத்துக்கிட்டாங்க. இது கூடவே ஒரு கிளாஸ் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் அவங்க மதியம் எடுத்துக்கிட்ட லன்ச்சு. ஈவினிங் பசிச்சா மட்டும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லியிருக்கேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹனியும் லெமனும் சேர்ந்த மாதிரி நல்லா சூடான தண்ணியில் கலந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. நைட்டு வந்து அவங்க ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்க இந்த 2 மந்த்ஸில் அவங்க நினைக்கக்கூடிய வெயிட் கம்மியாகி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால நான் நைட் ஃபுட் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடான தண்ணியில் வந்து ஒன்று ஹனியும் லெமனும் கலந்து குடிக்கிறது, அப்படி இல்லைனா ஜீரக தண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அதை தான் குடிச்சிட்டு வராங்க. ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதாக இருந்தால் டயட் பிளானில் வந்து பசியை பொறுத்துக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு பசி எடுக்கும் பொழுது தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் சாப்பிடக்கூடிய அந்த ஆகாரங்கள் என்ன அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். பசிக்கும் பொழுது எப்பவுமே சாப்பாடு தான் சாப்பிடணும், நம்ம ஹெவியான ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பசிக்குதுங்களா, ஃப்ரூட்ஸை மென்று சாப்பிடுங்க. ஒரு 4 வாய் சாப்பிடும்போது உங்களுக்கு தன்னால் பசி அடங்கிடும். பசி அடங்கிடுச்சுன்னா அதை அப்படியே சாப்பிட்றது நிறுத்திடுங்க. மேலே போட்டு டம்ப் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பசிக்கும்பொழுது ஜூஸ் குடிங்க, இளநீர் குடிங்க. இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு ஈஸியாகவே வெயிட் லாஸ் ஆகும். முக்கியமாக இந்த சம்மர் டைமில் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த சமயங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிர்னி பழமாகட்டும், தர்பூசணி ஆகட்டும் ஈஸியாகவே கிடைக்கும். இதெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வாங்கி வச்சு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஆனால் சுகர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. மற்றபடி நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். இது குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வயிறு நல்லாவே ஃபில் ஆகிடும். பசி அப்படின்றது வந்து நமக்கு ஒன்று எடுக்கவே எடுக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.